குக்கிங் கொண்டாட்டம். இந்த எபிசோடில் நாம் வந்து பாவ் பாஜி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ பார்க்கலாமா எப்படி பாவ் பாஜி பண்ணுறதுன்னு? பாவ் பாஜி பண்ணுறதுக்கான பேஸ் இன்க்ரீடியண்ட் உங்களுக்கு பொட்டேட்டோ கொஞ்சம் அதிகமாக வேணும். ஸோ நாம் இங்கே எப்படி ஒரு ரேஷியோவில் எடுத்துருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் 150 கிராம் பொட்டேட்டோ, அப்புறம் காலிஃப்ளவர் ஒரு 75 கிராம், இந்த கேரட் ஒரு 75 கிராம் அண்ட் க்ரீன் பீஸ் 75 கிராம். இதை எல்லாமே ஒன்றா சேர்த்து நம்ம குக்கரில் வச்சு குக் பண்ண போகிறோம். இதை நல்லா மசிச்சு அதுக்கப்புறம் அதை நம்ம கிரேவியோடு சேர்த்து இந்த பாவ் பாஜி மசாலா பண்ணுறதுனால நாம் இதை வந்து குக்கரில் வச்சு ஃபஸ்ட்டு குக் பண்ணிக்கலாம். இப்போ நாம் பாவ் பாஜி மசாலாவில் அந்த கிரேவி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதுக்காண்டி ஆனால் இன்க்ரீடியண்ட்டு என்னெல்லாம் இங்கே இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். இது வந்து பாவ் பாஜி மசாலா ஒரு 2 டீஸ்பூன், இது லெமன் வெஜ்ஜஸ், இது கேப்சிகம் சாப் பண்ணது. கேப்சிகம் எவ்வளோ தேவைப்படாது, கொஞ்சம் அதிகமாகவே சாப் பண்ணி வச்சுருக்கிறேன். நம்ம அதோட 75 கிராம் தான் சேர்க்க போகிறோம். இங்கே ஒரு 150 கிராம் டொமேட்டோ இருக்குது. இந்த கிரேவி வந்து ஆக்சுவலி கொஞ்சம் டொமேட்டோ தூக்கலான ஒரு கிரேவியாக இருக்கும், அதாவது பாவ் பாஜி மசாலாவில். அதனால் ஆனியனோட டொமேட்டோ கொஞ்சம் அதிகமாக இருக்கும். 150 கிராம், இது ஒரு 100 கிராம். இங்கே கரைச்சி வச்ச காயம் இருக்குது. காயம் வந்து நம்ம கட்டி பெருங்காயத்தெல்லாம் வந்து கரைச்சி வச்சுருக்குறோம். ஏன்னா பவுடர் இதில் ஒன்று அவ்வளோ வீரிய இருக்கிற மாதிரி தெரில. நாம் இங்கே அதிலோட பொட்டேட்டோ சேர்க்கறதுனால வி ஹேவ் திஸ் ஒன். அப்புறம் இங்கே ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு ஒரு 30 கிராம், அதாவது 2 டேபிள் ஸ்பூன். இங்கே ஒரு 2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி இருக்குது. இங்கே 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் இருக்குது. இங்கே மஞ்சள் தூள் ஒரு 1/2 டீஸ்பூனு. இது வந்து கஸ்தூரி மேத்தி கிடையாது, கஸ்தூரி மேத்தி, அதாவது வெந்தய கீரையை உலர வச்சது. இது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், அதை நாம் சேர்க்க போகிறோம். கஸ்தூரி மேத்தி, சாப் சில்லி, பச்சை மிளகா சாப் பண்ணி வச்சுருக்குறோம். இங்கே ஒரு டீஸ்பூன் சீரகம் வச்சுருக்குறோம். இங்கே இந்த டிஷ்ஷுக்கான ஒரு அனதர் பியூட்டிஃபுல் திங் இஸ் பாவ். இது நாட் ஃப்ரம் தமிழ்நாடு, ஆனால் தமிழ்நாட்டில் தான் இப்போது நம்ம இதை இங்கே வாங்கியிருக்கோம். ஆனால் இந்த பாவ் வந்து ஒரு போர்ச்சுகீஸ் இன்ட்ரடியூஸ் பண்ண, மும்பையில் இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு விஷயம். இது வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப வடா பாவ் அப்படின்னு சொன்னால் அது ஒரு மகாராஷ்டிராவில் ஃபேமஸான ஒரு ஸ்ட்ரீட் டிஷ். ஸோ இதை நம்ம வச்சுருக்குறோம். இப்போ இந்த கிரேவியை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஆயில் சேர்த்துக்கலாம், கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம். முதல்ல நாம் இந்த சீரகத்தை போடுறோம். அப்புறமா இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போடுறோம். இப்போ இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் கொஞ்சம் குக் ஆனவுடனே ஆனியனை டம்ப் பண்ணிக்காங்க. இந்த ஆனியன் வந்து நம்ம டிரான்ஸ்பரண்ட்டாக ஆனால் போதும், கொஞ்சம் இந்த கண்ணாடி மாதிரி ஆனால் போதும். இது வந்து ப்ரௌன் ஆக்கக்கூடாது, கொஞ்சமாக வேகட்டும். இப்போ நாம் சாப் க்ரீன் சில்லி, பச்சை மிளகா சேர்த்துக்கிறோம். அப்புறமா இது வெறும் மிளகாத்தூள், அப்புறமா இது காஷ்மீரி சில்லி, பாவ் பாஜி மசாலா, மஞ்சத்தூள். காஷ்மீரி சில்லி சேர்க்குறதுக்கு அதோட கலரு, ஸோ இட்ஸ் கிவ் அ நைஸ் கலர், நேச்சுரல் கலர். இப்போ நாம் இதில் டொமேட்டோ சேர்க்குறோம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை கொஞ்சம் வேக வைக்கலாம். கொஞ்சமாக வெந்திருக்கு.
இதில் நாம் சாப் பண்ண இந்த கேப்சிகம், குடைமிளகாய் ஒரு 75 கிராம், அப்புறமா காயம், அந்த வெஜிடபிள்லாம் வெந்துக்கிட்டு இருக்கு. அதுக்குள்ளே இந்த கிரேவி ரெடி ஆகிட்டார் அப்படின்னா இதோட அதை சேர்த்தோம்னா பாவ் பாஜி இஸ் ரெடி. இது 2 விசில் வந்துட்டு நாம் இப்போ இதை எடுத்து மசிச்சு அந்த கிரேவியில் சேர்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறமா ஒரு 2 மினிட்ஸ் குக் பண்ணால் இந்த பாஜி இஸ் ரெடி. ஓகே, இந்த வெஜிடபிள் ரெடி ஆகிட்டு இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த தண்ணியை அப்படியே இங்கே ஊற்றுறோம். இந்த வெஜிடபிளை இந்த மாதிரி ஒரு மெஸ் பண்ணுறதை வச்சு மசிச்சுக்காங்க. இந்த மாதிரி மசித்ததுக்கப்புறமா இந்த வெஜிடபிளை நாம் இந்த கிரேவியோட சேர்க்குறோம். இதை இன்னும் கொஞ்சம் குக் பண்ணோமா ஒரு நல்ல திக்காக வரும். இப்போ நாம் இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். குக் ஆகட்டும். பேனை இந்த மாதிரி கொஞ்சம் சூடு பண்ணிவிட்டு அதில் கஸ்தூரி மேத்தியை லைட்டாக ரோஸ்ட் பண்ணுங்கள். அது அதோட ஃப்ளேவரை இன்னும் அழகாக ரிலீஸ் பண்ணும். ஸோ இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி கொஞ்சம் ஆற வச்சுட்டு கையில் வச்சு லைட்டாக கசக்கிட்டு போட்டிங்க அப்படின்னு சொன்னால் இட்ஸ் கிவ் அ நைஸ் ஃப்ளேவர். இந்த மாதிரி அதை ரோஸ்ட் பண்ண பிறகு அது முறுமுறுன்னு இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா கசக்கிக்கலாம். ஸோ இட்ஸ் கிவ் அ மோர் ஃப்ளேவர். இப்போ பாவ் பாஜி மோஸ்ட் முடிய போகுது, அது ரெடியாக போகுது. ஸோ நாம் இப்போது அதை டிஷ் அவுட் பண்ணுறதுக்காண்டி பாவை எடுத்துருக்கோம். பாவை நாம் பட்டர் கொஞ்சமாக விட்டு அதை கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ இந்த பாவு என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி 2ஆக ஸ்லிட் பண்ணிக்குவோம். இந்த மாதிரி பாவ் பாஜியில் பட்டர் இல்லாமல் பாவ் பாஜி இல்லை. தெர் இஸ் அ லாட் ஆஃப் பட்டர். இந்த பட்டரில் நாம் என்ன பண்ணுறோம்னா இந்த பாவை இந்த பாரி கொஞ்சம் இப்போ இந்த டெம்பரேச்சரில் இதோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்குது. நீங்கள் இதை ஒரு 1/2 மணி நேரம் ஆற வச்சிங்கன்னா இது இன்னும் கெட்டியாயிரும். இதில் நாம் கொஞ்சம் நல்ல பட்டர் சேர்த்துக்கிறோம். நீங்கள் ஒரு வேளை இதை அதிகமாக நினைக்கலாம், ஆனால் இதெல்லாம் அதிகமாகவே இல்லை. அப்புறமா இதில் கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி, கொத்தமல்லி தழை. இப்போ இது
ரெடி ஆகிட்டு நாம் சர்வ் பண்ண போகிறோம். Here you go. பாவ் அண்ட் பாஜி, பாவ் பாஜி. இப்போ இந்த பாவ் பாஜியை நம்ம கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி பாவ் பாஜியில் இந்த சைடில் இருக்கிற ஆனியன் எடுத்து அப்படியே மலைச்சாரல் மாதிரி போட்டுக்கலாம். அப்புறம் இதில் லிட்டில் பிட் லெமன். இப்போ பாவ் பாஜி பாம்பே பாவ் பாஜி. ஸோ வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குன்னு நான் நம்புகிறேன். பிடிக்கிற பட்சத்தில் நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.